for which of the following reaction will delta H be equal to delta U? So இது delta H க்கும் delta U க்கும் என்ன relation அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா delta H is equal to delta U plus P delta V இல்லையா? இது another formatல எப்படி எழுதலாம்? delta U plus delta NG RT அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ இப்போ டெல்டா ஹெச்சும் டெல்டா யூவும் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன ஆகணும்? இந்த டெல்டா என்ஜி வேல்யூ 0 ஆச்சுன்னா இது மொத்தம் 0 ஆகிடும். டெல்டா ஹெச்சும் டெல்டா யூவும் ஈக்குவலாக ஆகும். அப்படின்னா டெல்டா என்ஜி வேல்யூ எங்கே 0 ஆகுதுன்னு பாருங்க. டெல்டா என்ஜி வேல்யூ அப்படின்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன். ரெண்டு சைடும் மோல்ஸோட நம்பர் ஈக்குவலாக இருக்கணும். கேஸில் நான் வச்சுக்கோங்க ஜீன் போட்டு இருக்கிறதுல ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்க லெஃப்ட் சைடு 1 + 1/2 மோல்ஸ் இருக்கு. ரெண்டுமே கேஸ். ரைட் சைடு லிக்விட் அப்படின்னா 0 மைனஸ் 1.5 அப்படின்னா இதனுடைய டெல்டா என் வேல்யூ -1.5 வருது. அப்படின்னா இது கிடையாது. இங்கே பாருங்க ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் எல்லாமே கேஸ். ஸோ இது 2, இது 1 + 1 2, 2 - 2 0 ஆயிடுது. ஸோ இங்கேயே வந்து நமக்கு 0 ஆயிடுது. ஆப்ஷன் பி வந்து ரைட் ஆன்சர். மீதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா 0 ஆகாது.